இயக்குனர் மகேஷ் நாராயணனுடைய இயக்கத்தில் ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லராக வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் பேட்ரியாட். இந்த படத்தில் பிரதான கதாபாத்திரங்களில் மலையாளத்தினுடைய முன்னணி நடிகர்கள் நம்ம மோகன்லால், மம்முக்கா, ஃபகத் ஃபாசில், குஞ்சுகோ போபன் இவங்க எல்லாமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. நயன்தாரா ஆல்சோ. ரைட். இந்த படத்தினுடைய விரிவான விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். பேட்ரியாட் அப்படின்னா என்ன? தேசபக்தி. இந்த படம் எதை பற்றி பேசுது? ஸ்பை த்ரில்லர். ஸ்பை த்ரில்லர்லாம் என்ன? தேசத்துக்கு துரோகம் செஞ்சவன் ஒருத்தவன் மேலே வந்து பழியை போட்டாங்கன்னா அந்த பழியை துடைக்கிறது தான் ஒரு வேலையாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரியான கதை தான் ஒன்லைன். இந்த படத்தை வந்து கவனிக்கத்தக்க விஷயங்கள் மிக முக்கியமானது மகேஷ் நாராயணன் இயக்குனர். ஏன்னா அவர் வந்து எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து படித்தார். எடிட்டிங் தான் அவருடைய முக்கியமான வேலை. விஸ்வரூபம் ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுத்துக்கும் அவர் தான் எடிட்டர். புரியுதுங்களா? அது மட்டும் இல்லை, டேக் ஆஃப் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து சி யூ சூன், அதுவும் வந்து வெறும் ஸ்க்ரீனை வச்சுக்கிட்டே வந்து ஃபகத் ஃபாசிலை வச்சு கொரோனா டைமில் வெளியே வந்த படம் அது. ஓகே. ஸோ இந்த மாதிரி திறமையான ஒரு இயக்குனர். அவருடைய இயக்கத்தில் மோகன்லால், மம்முட்டி ரெண்டு பேருமே நடிக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு பெரிய, இப்போ 40 வருஷம் கழித்து இப்போ யார் கமலும் ரஜினியும் நடிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் இத்தனை நடிகர்கள் வந்து நடிச்சிருக்கிறாங்க. முக்கிய ஆர்டிஸ்ட் எல்லாமே நடிச்சிருக்காங்க. காரணம் மகேஷ் நாராயணனுக்காக. இந்த படம் எதை பற்றி பேசுகிறது, கதைக்கலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபில் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய டீட்டெயில், நம்ம வந்து இந்த ஒரு கண்ட்ரியில் இருக்கோன்னா நம்ம வந்து பணம் ஒழுங்காக கட்டுறோமா, குற்ற வழக்குகள்லாம் எதுவும் இல்லையா, ஒரு லோன் வாங்கினா சரியாக அடைக்கிறோமா, வரிலாம் ஒழுங்காக கட்டுறோமா அப்படின்னும் போது ஒரு ஸ்கோர் உங்களுக்கு இருக்கும். அவன் நல்ல பையன்யா, இவன்கிட்ட ஒரு 5 லட்சம் 10 லட்சத்துக்கு வந்து லோன் கொடுக்கலாம், சரியாக கட்டிடுவான், ஏமாற்ற மாட்டான், குற்ற வழக்கெல்லாம் கிடையாது அப்படின்போது அந்த சிபில் ஸ்கோரை வச்சு தான் உங்களுக்கு லோன் அலாட்மெண்ட்டே இருக்கும். ஆனால் இந்த படம் எதை பற்றி பேசுனா, சிபில் ஸ்கோர் மாதிரியே சோஷியல் மீடியா ஸ்கோர்னு ஒன்று இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை பற்றி நான் கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அந்த சிபில் ஸ்கோர் மாதிரி இந்த சோஷியல் மீடியா ஸ்கோரில் என்னென்னா டக்குன்னு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருவான், இறக்கிடுவான். இந்த மாதிரி நீங்கள் நிறைய பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை தூக்கிக்குள்ளாரே வச்சுருவான். ஏனென்றால் அந்த மாதிரி சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேருந்து நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்க, போகிறீங்க, வர்றீங்கன்னு சோஷியல் மீடியாவில் வந்து அரசுக்கு எதிராகவோ இல்லை எதுவோ நீங்கள் ஒன்று பேசிட்டீங்கன்னா முடிஞ்சது கதை. சோஷியல் மீடியா ஸ்கோர்னு ஒன்று போட்டு உங்களை குறைச்சிடுவாங்க. அதை தான் இந்த படம் பேசுது. ஸோ இணையம் வந்து எதிர்காலத்தில் வரும்போது சோஷியல் மீடியாவில் எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்கெலாம் சொல்லும்போது அவங்களுடைய ப்ரைவேசியிலேருந்து, அவங்களுடைய கருத்துக்கள்லேருந்து, ஜனநாயக விஷயங்கள்லேருந்து எல்லாமே என்ன சொல்கிறது, கேள்விக்குள்ளாக்கப்படும் அப்படின்றது தான் இந்த திரைப்படம் பேசுது. ஏன்னா ஏற்கனவே வந்து 50வது இடத்துல இருந்து நினைக்கிறேன் பத்திரிகை சுதந்திரத்தில். இன்றைக்கி என்னடானா 57வது இடம்னு நினைக்கிறேன். 57வது இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ சமீபத்தில் நடந்த வடநாட்டில் நடந்த எலெக்ஷனில் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வந்து வீடியோ வெளியிட்டிருக்கு. தேர்தல் கமிஷனை வச்சுக்கிட்டு அந்த வாக்குப்பெட்டி சாவடியை வந்து ஓப்பன் பண்ணி என்னென்னோ எல்லாம் பண்ணுறாருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் ஒன்று நடக்கும்போது இதை யாராவது எழுத்து கேள்வி கேட்டால் அவங்கள அப்படியே ஆஃப் பண்ணுறது. அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் வந்து இந்த படம் பேசுது. ஓகேவா? இப்போ இந்த ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்துருவோம். பெரிய பெரிய நடிகர்கள் மம்முட்டி இருக்கிறாரு அப்படின்னும் போது அவர் தான் வந்து டேனியல் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. படம் நடிகர்களும் அவர் தான். எங்கடா வந்து மோகன்லால் காணும் அப்படின்னும் போது வேறு லெவலில் வந்து அவர் வராரு. அதே மாதிரி மோகன்லாலும் மம்முட்டியும் மீட் பண்ணுற இடம்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ரெண்டு பேருக்கும் வந்து அந்த கையை கொடுக்கும்பொழுது ஒரு அதுக்கான பேக்லைட்டு அதெல்லாம் வச்சு ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த ரெண்டு ஹீரோவுக்கான அந்த இன்ட்ரோ வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ படம் நெடுகளும் வந்து நம்ம மம்முக்கா வந்து அதகலம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். முக்கியமாக கிளைமேக்ஸில் வந்து கோபமாக கேட்டுட்டு போகிற இடம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி. அடுத்தது வந்து மோகன்லால் கொஞ்சம் நேரம் தான் வராரு. ஆனாலும் அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் சரி, அவருடைய அந்த லிஃப்ட் சண்டை காட்சியும் சரி ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தார் உண்மையிலே. அதே மாதிரி அந்த போலீஸ்கார்ட்ட போய் பேசிட்டு பேசுகிறார் இல்லையா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆகிடுச்சு, இவனுக்கு எவனுமே டாக்டர்ஸ் கிடையாது அப்படின்னு ஒரு சொல்கிற இடம் இருக்குல்ல. இந்த இடத்துல நான் எப்படி யோசிச்சேன்னா, இதை சொல்லி முடிச்சுட்டு சைடில் வந்து கிளாக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஓடணும். ஓடும் பொழுது இவர் வந்து ஈக்குவலைசரில் எப்படி டென்சில் வாஷிங்டன் வந்து திரும்பி போட்டு கும்மாங்குத்து குத்துறாரோ அந்த மாதிரி ஒன்று நடக்க போதும் நான் நினச்சேன். ஆக்சுவலாக அதில் மண் அதை வேறு மாதிரி ஒரு சென்டிமெண்ட் விஷயத்துக்காக அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ராஜீவ் மேனன் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். ராஜீவ் மேனன் அண்ட் ரேவதி போர்ஷன்ஸ் ரெண்டு பேருமே தமிழில் தான் பேசிக்கிறாங்க. அது நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலாக ராஜீவ் மேனன் வந்து உண்மையிலே வந்து விடுதலையும் சரி இந்த படத்துலையும் சரி வேறு லெவலில் வந்து அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சாக்லேட் பாய் மாதிரி பாம்பே திரைப்படத்தில் அரவிந்த் சாமிக்கு பதிலாக நடிக்க
தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் வேணாம் அப்படின்றதுனால தான் அவர் ஒளிப்பதிவு மட்டும் பண்ணார். அதில் தான் வந்து அரவிந்த் வந்தார்னு வச்சுக்கோங்க. சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஆள். ஸோ அவர் வந்து இதில் வந்து ப்ரோட்டோகனிஸ்டாக நடிச்சிருக்கிறாரு, நல்லா பண்ணியிருந்தார். ஃபகத் ஃபாசில் அண்ட் கொஞ்சுக்க போபன் அவங்களுடைய பாட்டை 2 பேருமே சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. தர்ஷனா ராஜேந்திரன் சில இடங்களில் வந்தாலும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நயன்தாரா வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான். மனுஷ் நந்தனுடைய ஒளிப்பதிவு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. முக்கியமாக கோயம்புத்தூர், கொச்சி, ஸ்ரீலங்கா, இந்த நிறைய இடங்கள் இப்படி இருக்காங்க. ஆனால் ஸ்ரீலங்கா வந்து நம்ம ஊரில் நடக்கிற மாதிரியே ஒரு காமிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அவருடைய ஒளிப்பதிவு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா ஷாட், ஆனால் நான் சொன்னேன், மோகன்லாலும் மம்முக்காவும் அந்த கை கொடுக்குற இடத்துக்கான ஒரு ஷாட்டு, அதற்கான கம்போசிஷன் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா சுஷின் ஷியாம். இந்த மியூசிக் எங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, மம்முகா வந்து ட்ரெயினை வந்து பிடிக்கிற இடத்துலேருந்து ஒரு டைட்டில் போடுற இடத்துல வந்து மியூசிக் வந்து வேறு லெவலு. உண்மையிலே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. எடிட்டிங்ஸ் வந்து முக்கியமாக லிஃப்ட்டு சண்டையும் சரி, அந்த கார் சேசிங் சண்டையும் சரி, ரொம்ப நல்லா வந்து எடிட் பண்ணியிருந்தார். எடிட்டர் வந்து மகேஷ் நாராயணனும் எடிட் பண்ணியிருந்தார், ராகுல் ராதாகிருஷ்ணனும் சேர்ந்து 2 பேருமே. அதாவது மகேஷ் நாராயணன் வந்து பேசிக்கலாக வந்து எடிட்டர் தான். விஸ்வரூபம், விஸ்வரூபம் 2 நிறைய படத்துக்கு எடிட்டர் அவர். இந்த படத்தில் அவரும் எடிட் பண்ணியிருக்காரு, ராகுல் ராதாகிருஷ்ணன் எடிட் பண்ணுங்க. 2 ஒர்க் வந்து ரொம்ப நல்லாவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த விஷயம், இவ்வளோ விஷயங்களை வந்து ஒரு 2.5 மணி நேரத்தில் எடுத்துன்னு வந்து சேர்க்கறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப என்கேஜிங்காகவே இருந்தது. லேகெலாம் ஒன்றுமே கிடையாது. நிறைய பேர் ஏதோ விமர்சனம்லாம் சொன்னாங்க லேகாக இருந்தது. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, நல்லாவே இருந்துச்சு. சில காட்சிகள் வந்து நம்ப முடியாமல் இருந்தது. இப்போ இந்த ஹெலிகாப்டர் காட்சிகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. பட் ஆனாலும் ஒரு ஸ்பை இன்டெலிஜென்ட் அப்படின்னும் போது அவர் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற நம்பிக்கை கொடுக்கும் பொழுது நம்ம வந்து வாய முடின்னு பார்க்குற மாதிரி தான் இருந்தது. மைனஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் மம்முட்டியோட கதாபாத்திரம் கடைசியாக வந்து ஹூ ஆம் ஐ அப்படின்னு கேட்டுட்டு ட்ரைட்டரா இல்லை பேட்ரியாட்டா அப்படின்ற மாதிரி கேட்குற அந்த இடம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. நம்மளுடைய அரசாங்க அதிகார வர்க்கத்தை வந்து நோக்கி எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியாக, ஒரு சாமானியனுடைய கேள்வியாக இந்த படம் முடிஞ்சது தான் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ மகேஷ் நாராயணன் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காரு. டோன்ட் மிஸ் இட், வாட்ச் இன் தியேட்டர். இந்த படம் வந்து பார்த்து தீர வேண்டிய திரைப்படம் அப்படின்னு நான் வந்து பரிந்துரைக்கிறேன். வேற என்ன, இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பெருடங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறியுடைய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.